तस्मै श्री गुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। இன்னைக்கு நம்ம 15வது அத்தியாயம் 1 to 5 அன்னைக்கு பாத்திருந்தோம். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி பிரபு வர முடியல. சோ அதனால நான் தான் உங்களுக்கு அடுத்த 5 ஸ்லோகங்களும் எடுக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, அந்த தொடர்ச்சியை எடுக்கிறதுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும் நம்மளுக்கு. இப்ப ஸ்லோகங்களை முதல்ல பார்த்துட்டு அதனுடைய விளக்கங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ராம நவமியா இருக்கிறதுனால அதை பற்றி ராமர் சிந்தனைகள், அதனுடைய முக்கியத்துவம் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கடைசி கொஞ்ச நேரம் அதை நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து ந தத்பாசயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகः யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. எனது நான் இல்லை, தத் அந்த, பாசயத்தே பிரகாசப்படுத்துவது, சூரியன் நான் இல்லை, சசாங்க சந்திரன் நான் இல்லை, பாவக நெருப்பு மின்சாரம் எதுவுமே, யத் எங்கே, கத்வா சென்ற பின் நான் ஒருபோதும் இல்லை, நிவர்த்தந்தே அவர்கள் திரும்பி வருவது, தத்தாம அந்த இருப்பிடம், பரமம் மம பரமமான என்னுடையது. அதாவது எனது அந்த பரம வாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவதில்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதும் இல்லை. அந்த மாதிரி சொல்றாரு. இப்ப எதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, 5 வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? சரணம் அடைவது எப்படி அப்படின்னு சொன்னார். யாரெல்லாம் சரணம் அடையக்கூடியவர்கள், சரணம் அடையக்கூடிய தகுதி, சரணம் யாரெல்லாம் அடைவாங்க, சரணம் அடைந்தவர்கள்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சில அறிகுறிகள் சொன்னார். யாருன்னு பார்த்தோம்? அதாவது கௌரவம் பார்க்காமல், அதுல அந்த மான அவமானம் அப்படிங்கறது பார்க்காம, மோகம் மயக்கம் அதெல்லாம் இல்லாமல், ஜித சங்க தோஷா அது நம்ம பார்த்தோம். எப்படி நம்முடைய சங்கம் நம்மை பாதிக்கிறதுன்னு, அப்படி எதுவும் அந்த தொடர்பினால், தவறான தொடர்பினால் ஏற்படும் தோஷங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பவர்கள். அப்புறம் அத்தியாத்ம நித்யா, இந்த அத்தியாத்ம அறிவு அப்படிங்கிறது நித்தியமானது, அழியக்கூடியது அல்ல அப்படின்றது.
அதை உணர்ந்தவர். அப்புறம் வினிவிருத்த காமா அப்படின்னா காமத்தை வினிவிருத்தம், அதுல இருந்து விடுதலை அடைந்தவர்கள். காமத்தை திரும்ப 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 ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காம அதுல இருந்து எப்படி விடுபட்டு இருப்பவர்கள். அப்புறம் துவந்த்வைர் விமுக்தா, அதுல இன்னொன்னுல இருந்து விமுக்தா, எதுல இருந்து துவந்தம், இரண்டு மனசு, நல்லது கெட்டது, பிடிக்குது பிடிக்கல, வேணும் வேண்டாம் அப்படின்ற எல்லாமே, இவர்கள் எனக்கு வேண்டியவர்கள், இவர்கள் எனக்கு வேண்டாதவர்கள் அப்படின்ற இருமைத்தன்மை, அதிலிருந்தும் விடுபட்டு இருப்பவர்கள். சுக துக்க சம்யேர், சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்கள். மயக்கம், எதை பார்த்தும் அதை பார்த்து அப்படியே மயங்கி விடாதவர்கள். இப்படியாக இருக்கக்கூடியவர்கள் சரணம் அடைவது எப்படி என்று அறிந்து என்னுடைய லோகத்துக்கு வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னார். அந்த நித்திய ராஜ்யம் எப்படி இருக்கும்னு இப்ப சொல்ற. அந்த நித்திய லோகம் அதுல வர்றதுக்குன்னா அது பிடிக்கணும் இல்லையா? இப்ப ஒரு டிராவல் ஏஜென்ட் அப்படின்னா அந்த ஊர் கம்போடியா போறோம், வியட்நாம் போறோம், பேங்காக் போறோம், தாய்லாந்து போறோம் அப்படிலாம் சொல்றாங்கன்னா அந்த ஊர்ல என்னென்னலாம் இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு விளக்குவார் இல்லையா? அது போல இந்த ஆசை வர வேண்டும் என்றால் உனக்கு தெரிய வேண்டுமே அங்க என்ன இருக்குன்னு அப்படிங்கறத இப்ப சொல்றார். என்னுடைய பரம வாசஸ்தலம், நான் வசிக்கக்கூடிய இடம் இந்த நான்கினாலும் ஒளியூட்டப்படுவதில்லை. எது? சூரியன், சந்திரன், நெருப்பு, மின்சாரம், இதனாலாம் ஒளியூட்டப்படுவதில்லை. நமக்கு எதுல ஒளி கிடைக்குது? இதனாலதான் ஒளி கிடைக்குது. ஆனால் அங்க தன்னொளி இருக்குமா, அந்த லோகத்துக்குன்னே ஒரு ஒளி இருக்குமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான தன்மை, ஒரு முறை நுழைந்து விட்டால் திரும்பி வருவதே இல்லை. அதாவது அந்த டிக்கெட்டுக்கு வேலிடிட்டி வந்து இன்ஃபினிட்டி. இப்ப எந்த ஒரு இடமுமே வந்து நம்ம ஒரு நாள் போகலாம், அந்த டிக்கெட் எடுத்தோம்னா இன்னைய டிக்கெட்டான்னு பாப்பாங்க. இன்னைக்கு இல்லைன்னா பழைய டிக்கெட்டை காட்டுறேன்னு நம்மள துரத்தி விட்டுருவாங்க. இப்ப சில இந்த தீம் பார்க் எல்லாம் போறோம், அன்னைக்கு ஒரு நாள் நம்ம அனுபவிக்கலாம். சில இடங்கள் இருக்கு மணிக்கணக்கு தான், 1 மணி நேர டிக்கெட்னா அந்த 1 மணி நேரம் தான், அதுக்கு மேல விட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது எப்படி? இதுக்குள்ள போயிட்டா இருந்துட்டே இருக்கலாம், திரும்பி வர வேண்டியதே இல்லை, திரும்பி வராத லோகம் இது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்குமா இந்த வாசஸ்தலமானது. அடுத்தது 7-11, ஆன்மா எப்படி உடலை மாற்றுகிறது அப்படின்னு சொல்ல போறா. எப்படி ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு இந்த ஆத்மா எப்படி மாறுகிறது அப்படின்னு சொல்ல போறார். அது பார்க்கலாம். 6வது, மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மம எனது, ஏவ நிச்சயமாக, அம்சங்கள், ஜீவலோகே கட்டுண்ட வாழ்வின் உலகத்தில், ஜீவபூத கட்டுண்ட ஆத்மாக்கள், சனாதன நித்தியமாக, மனக மனம், ஷஷ்டானி 6 இந்திரியாணி புலன்கள், பிரகிருதி ஜட இயற்கையில், ஸ்தானி நிலை பெற்று, கர்ஷதி கடினமாக சிரமப்படுகின்றனர். இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். இந்த ஜீவன் இருக்கு இல்லையா, நமக்கு உள்ள ஆத்மா, ஆன்ம ஞானம் பாக்குறோம், நமக்கு ஆன்மா இருக்குங்கிறது நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். இந்த ஆன்மா என்னில் ஒரு பகுதி. நான் வந்து இதை வந்து அங்க வச்சிருக்கேன், அதுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்கு, என்னோட ஒரு பகுதி தான். இப்ப சில மன்னர்கள் நம்ம அந்த காலத்துல கதையில எல்லாம் படிப்போம்ல, 7 கடல்கள் 7 மலைகள் தாண்டி அங்க ஒரு பாறை, அங்க ஒரு குகை, அந்த குகைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிளிக்குள்ள அந்த மன்னனுடைய உயிர் இருந்தது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த கிளியை கொல்ற வரைக்கும் இந்த மன்னனை ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த மன்னன் வந்து அந்த கிளிக்குள்ள உயிரை வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாம் நம்ம சும்மா கதைகள் பாக்குறோம். அந்த காலத்துல அதெல்லாம் படிச்சிருக்கோம். அது போல நமக்குள் இருக்கிற இந்த உயிருக்கு கனெக்ஷன் எங்கேயோ இருக்கு. யார்கிட்ட இருக்கு? பகவான் கிட்ட இருக்கு அந்த கனெக்ஷன். புரியுதா? இதுதான் அவர் சொல்கிறது. எல்லாரும் எனது நித்தியமான அங்கங்கள் அப்படின்னு. இப்ப வந்து ஒரு பிளான்ட்டுக்கு பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இலை அப்படின்னு குறிக்கிறோம், லீஃப், ஸ்டெம், ஃப்ளவர், பட், ரூட் அப்படின்னு. அது போல நம்மளுக்கு வந்து நம்மளோட பார்ட்ஸை குறிச்சா அந்த ஆன்மானா ஓனர் யாரு? பகவான்.
அந்த மாதிரி அவரோட பார்ட் தான் இது. சரிங்களா? அவருடைய அம்சமாக நமக்குள் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், அந்த தெய்வீக தன்மை, அதாவது தெய்வீக தன்மைனா என்னன்னா, தெய்வத்துக்குன்னு சில தன்மைகள் இருக்கு. நல்ல குணங்கள், 26 நற்குணங்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, அது போல அந்த நல்ல குணங்கள் அது இருந்தால் நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை வெளிப்படுகிறதுன்னு அர்த்தம். ஆனா பல சமயங்கள்ல நாம் அவற்றை மறந்துவிட்டு நாம ரொம்ப உலகியல் அறிவு, அதாவது ஆன்மா அப்படின்றதையே மறந்துட்டு ஜடமாக இருந்தால், எந்த உணர்வுக்கும் ஆட்படாமல் ஜடமாக இருக்கும்போது என்ன குணம் இருக்குமோ அப்படியே இருந்துரும். மிருகங்கள் கூட சில சமயங்கள்ல மனிதர்களை விட உணர்வு மிகுந்தவையாக இருக்கின்றன. அதையும் நம்ம பாக்குறோம். ஆனா ஒருத்தர் யாரு நல்லா இல்லையோ, ரொம்ப கொடூரமாக இருக்கிறார்களோ அவர்களை மிருகத்தை போலன்னு சொல்லிடுறோம். ஆனா சில இடங்கள்ல மிருகங்கள் மனிதனை விட கூட நல்ல குணம் கொண்டவையாக இருக்கின்றன. அந்த குணம் அப்படின்னு வரும்போது ஏன் தெரியுமா அது? ஏன்னா அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவும் பகவானுடைய அம்சம். அதனால்தான் அந்த நல்ல குணம் அந்த மிருகத்திடம் கூட காணப்படுகிறது. அப்படியாக கட்டுண்ட வாழ்வின் இப்படி என்னுடைய அம்சம் அவங்க, ஆனா அவங்க அதை மறந்துடுறாங்க. கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் அப்படியே கட்டுப்பட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போய் கண்டிஷன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பழக்கப்பட்டு விடுகிறது. நம்ம ஒரு விஷயத்த அப்படியே பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயமா நான் வேற ஏதாவது கிடைச்சா கூட நம்ம அது மாதிரியே யூஸ் பண்ணுவோம். இப்ப உதாரணத்துக்கு என்ன என்ன சொல்றது, அதாவது எப்படிதான் நல்ல பழக்கம் நல்ல விஷயங்களை வைத்திருந்து பழக்கினாலும் நம்ம அத நம்முடைய பழக்கத்துக்கு தகுந்தாற் போல்தான் அது மாறுபடும். சரிங்களா? இப்ப ஒரு நல்ல துணியா இருக்கலாம், நல்ல விலையுயர்ந்த துணி, ஆனா அது மாடு மேய்க்கவும் மாட்டு தொழுவத்திலையும் போட்டுக்கிட்டோம்னா, அதை வச்சுதான் நம்ம சாணி அள்ளணும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா என்னவாகும்? அதுக்கு தகுந்த தன்மையை தான் அது காட்டும் இல்லையா? எவ்வளவுதான் பளபளப்பான பட்டாக இருந்தாலும் கூட எங்கு போட்டு அதை உழப்புகிறோமோ அது போல்தான் அதோடைய குணம் மாறி போகும். அவ்வளவுதான். அது போல கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். யாரு? இந்த ஆத்மாக்கள் ஒன்னொன்னும் இந்த உடல்ல உட்கார்ந்து அந்த பாடுபடுது அப்படின்னு அவரே மேலிருந்து பார்த்து ஃபீல் பண்றாரு. இந்த புலன்கள் படாத படுத்துறாங்க இந்த ஆன்மாவை போட்டு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இதுல சொல்றாரு. ஷரீரம் யத் அவாப்னோதி யச்சாப்யுக்த்ராமதீஸ்வரஹ கிருஹீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தான் இவாஷயாத். ஷரீரம் உடல் யத் போல, அவாப்னோதி அடைகின்றான், யத் போல, ச அபி மேலும், உத்கிராமதி துறந்து, ஈஸ்வர உடலின் உரிமையாளன், கிரஹீத்வா பெற்று, ஏதானி இவையெல்லாம், சம்யாதி செல்கின்றது, வாயு காற்று, கந்தான் நறுமணம், இவ போல ஆசையாத் அவற்றின் மூலங்களிலிருந்து. காற்று நறுமணத்தை தாங்கிச் செல்வதைப் போல ஜட உடலில் இருக்கும் உயிர்வாழி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகின்றான். இது ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் இவங்க கொடுக்கறது. எப்படின்னா இப்ப நம்ம பாக்குறோம் நறுமணம். இப்ப நம்ம அகர்பத்தி ஏத்தி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பக்கம் போகும்போது அந்த வீடே அப்ப மணக்குது இல்லையா? அதை நம்ம தாண்டி இப்போ ஒரு வீடு ஒண்ணு பண்ணிருக்காங்க, ஒரு பேக்கரி தாண்டி போறீங்க அப்படின்னா பேக்கரி ஸ்மெல் வருது. அடுத்தது ஒரு ஊதுபத்தி கடை தாண்டி போறீங்க, அந்தந்த ஸ்மெல் அந்தந்த காற்றோடு கலந்துருக்கு. அது போல இந்த ஆன்மாவானது இந்த உடலில இருந்து அடுத்த உடலுக்கு, இந்த உடல்ல இருக்கும்போது இப்ப இந்த கடையில நிக்கிறோம், பேக்கரியில நிக்கிறோம், பேக்கரியினுடைய வாசத்தை வாங்கிட்டு இருப்போம். அதே போல இந்த ஆன்மா இந்த உடல்ல இருக்கு, இந்த ஜென்மத்துல இருக்கு அப்படின்னா இதனுடைய உணர்வுகளை எல்லாம் வாங்கி கொண்டு விடும். உடலாக ஒன்று இருக்கும்,
அதுதான் வந்து ஸ்தூலம்னு சொல்லுவாங்க. சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதுதான் இந்த உணர்வுகள். இந்த உணர்வு, அதோடைய ஏமாற்றம், அதனுடைய சந்தோஷம் எல்லாமே. இப்ப வந்து சிறு குழந்தையில நாம செம்மையா அடிபட்டிருக்கோம் எதுல, சைக்கிள் ஓட்டி அப்படின்னா, அதுல வந்து திரும்ப அந்த சைக்கிளை பார்த்தாலே ஒரு பயம் அப்படின்றப்ப அந்த பயம் என்கிற உணர்வு. இப்ப சில இடங்கள்ல வந்து தென்னை மரம், அது பார்த்தாலே வந்து ரொம்ப சந்தோஷம் அதை பார்க்கும்போது. ஏன்னா அவ அவ அந்த குழந்தையினுடைய பாட்டி வீட்டுல அது குழந்தையாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த தென்னை தென்னம் தோப்புக்கு நடுவே அந்த வீடு இருந்திருக்கு. அதனால அதை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். எங்க போனாலும் அந்த ஞாபகம் வரும். இதெல்லாம் உணர்வின் பதிவுகள் குழந்தையில. இப்ப கூட அப்படிதான். எனக்கு எங்க பாட்டி வீட்டு ஞாபகம் வந்துச்சு. இப்ப வந்து சில அந்த எனக்கு கூட இருக்கும் இந்த கருப்பட்டி வாசனை வந்து எங்க பா பாட்டி வீட்டுல எங்க ஊர்ல அந்த ஸ்டோர் ரூம் திறந்தா அந்த கருப்பட்டி வாசம் கும்மன்னு அடிக்கும். அதுக்கப்புறம் அது அது எனக்கு இப்ப கருப்பட்டிய எப்ப எனக்கு வாசம் வந்தாலும் அந்த பாட்டி வீட்டு ஞாபகம் வரும். அதோட அதோட இனிமையான நினைவுகள் வரும் அந்த மாதிரி. சோ நாம இந்த மாதிரி நம்முடைய உணர்வுகள் தேங்கி இருக்கும். நம்மளோட இந்த உடல் மட்டும் போகிறது, உடல் போயிடும். ஆனா இந்த உடலில் இருக்கும் பொழுது நாம் சம்பாதித்திருக்கக்கூடிய சுக துக்கங்கள், உணர்வுகள், அதனால் ஏற்பட்ட பதிவுகள் எல்லாம் சூக்ஷ்ம உடல் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களாக இந்த ஆன்மாவை சுற்றி கொண்டே இருக்கும். அதுல வந்து பாவ புண்ணியம் எல்லாமே இருக்கும் ஆன்மாவை தொட்டு. இப்ப நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய இன்ப துன்பங்கள், விருப்பங்கள், இவற்றிற்கு ஏற்றால் போல மறு உடல் கிடைக்கும். இந்த உடல் இப்ப இந்த ஒரு கடையில நின்னு இதை உணர்ந்து பாக்குறோம்னு சொல்றோம்ல, அது போல இந்த உடலில் நாம் இருக்கும் பொழுது என்னென்ன உணர்வுகளோ இதை தேக்கிக் கொள்வோம். இது நம்ம ஒரு மூட்டை, இதான் நம்ம சூக்ஷ்ம உடல் எடுத்துக்கிட்டோம். இப்ப அடுத்த பிறவிக்கு போறோம். அடுத்த பிறவியில போனா அங்க வந்து திரும்பவும் இன்னொரு கடை, அது வந்து ஊதுபத்தி கடை, இல்லைன்னா ஏதோ வேற ஒரு கடை, இல்ல மளிகை கடை, பல மடி மிளகா காரம் அடிக்குது, அதை வாங்குவோம். அது போல அந்த பிறவியில் நம்முடைய உடலுக்கு என்னெல்லாம், இந்த கட்டுண்ட உடலோடு நமக்கு என்ன உறவுகள் இருந்தாங்க, நம்மளுடைய பரிமாற்றங்கள் என்ன இருந்தது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி சில உணர்வுகளும் எண்ணங்களும் நாம் தேக்கிக் கொள்வோம். அதுதான் இங்க சொல்றார், உணர்வுகளை சுமந்து செல்கிறான் வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சென்று ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு இப்படிதான் உணர்வுகளை தாங்கி தாங்கி பதிவுகளாக கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இதுல வந்து பல பதிவுகள் இருக்கும். பகவான் வந்து எந்த கர்மங்களையும் எந்த பதிவுகளையும் நம்ம இந்த பிறவில அனுபவிக்கணும்னு சூஸ் பண்ணி போடுவார். அதை நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். இதெல்லாம் உனக்கு இந்த இதுல இந்த இதெல்லாம் நீ இந்த பிறவியில அனுபவி அப்படின்னு சொல்லி போடுவார். அந்த மாதிரி பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று அந்த இந்த உணர்வுகளுக்கு தகுந்தாற் போல, இந்த கர்மங்களுக்கு தகுந்தாற் போல நமக்கு உடல் கிடைக்கிறது. பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். இந்த உணர்வுகளை எல்லாம் இப்ப விட்டு விட்டு இன்னொரு உடல், நீ சரி இது முடிஞ்சது, உனக்கு நீ அனுபவிச்சு முடிச்சுட்ட, இனி அடுத்ததுக்கு போன்னு பகவான் நிர்ணயிக்கிறான். அது போல அவன் செல்கிறான் அப்படிங்கிறது. அடுத்தது ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணம் ஏவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவதே. ஸ்ரோத்ரம் காதுகள், சக்ஷு கண்கள், ஸ்பர்ஷம் தொடு உணர்வு, ச மேலும் ரசனம் நாக்கு, கிராணம் நுகரும் சக்தி, ஏவ மேலும் ச மற்றும் அதிஷ்டாய நிலை பெற்று மனதில் மேலும் அயம் அவன் விஷயான் புலனின்ப விஷயங்களை உபசேவத்தை அனுபவிக்கிறான். இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெற்றும் பெரும் உயிர்வாழி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, தொடு, புலன் முதலியவற்றை அடைகிறான். இதான் சொன்னோம் இல்லையா? அடுத்த உடல் இதை பேஸ் பண்ணி அது கிடைக்குது. இந்த கண்ணுக்கு வந்து எவ்வளவு, அதாவது கண்ணு பவர் வந்துடுறது. சோ எல்லாத்துக்கும் என்னென்ன சக்தியோ அது அவனுடைய கர்மத்துக்கு தகுந்த பாரு. இப்ப காது கேட்காதவர்களாக பிறக்கிறதும் அந்த கர்மத்தின் காரணமாக. எதை சுமந்து கொண்டு வருகிறானோ அதற்கு தகுந்தாற்போல் கண்ணு மூக்கு பிசிக்கலா பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, அதோட சக்தியும் அவனுடைய கர்மத்துக்கு ஏற்றாற் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கின்றான். இதுக்கு தகுந்தாற் போல இது எதுக்கு ஈர்க்கப்படும்னு இருக்கு.
எப்போதுமே இந்த கண்ணுக்கு எது பிடிக்கும், இந்த காதுக்கு என்ன பிடிக்கும்னு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கு தகுந்தாற் போல அவனுடைய அடுத்த வாழ்வு அமைகிறது அப்படின்னு சொல்றாரு இங்க. அடுத்தது உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புண்ணியானம் வாகுணான்விதம் விமூடானானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. உத்கிராமந்தம் உடலை நீத்து, ஸ்திதம் உடலில் நிலை பெற்ற, வா அபி அல்லது புஞ்ஞானம் புஞ்சானம் அனுபவித்துக் கொண்டு, புஞ்சானம் சாரி வா அல்லது குண அன்பிதம் ஜட இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ், விமூடா மூடர்கள் முட்டாள்கள் இல்லை, அனுபஷ்யந்தி காண்பதற்கு, பஷ்யந்தி காணலாம், ஞான சக்ஷுஷக ஞானத்தின் கண்களை பெற்றவர்கள். முட்டாள்கள் உயிர் வாழி எவ்வாறு தனது உடலை கைவிடுகிறான் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகைய உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. அதுக்குதான் மூளை வேணும் அப்படின்றது பிரபுபாதர் எப்பவுமே சொல்வார். இங்க கிருஷ்ணர் சொல்றார், முட்டாளா இருந்தா இதெல்லாம் புரியாது. தன் உடலை எப்படி கைவிடுகிறான், எதெல்லாம் தன்னோட வச்சுக்கிட்டுறான், உடல் மட்டும் போகுதா, எதெல்லாம் போகுது அப்படின்றது முட்டாளாக இருக்கும்போது ஒண்ணும் புரியாது. அதுக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தையும் காண முடியும். சோ இதுக்கு பயிற்சின்னு சொல்றாரு பாருங்க. இது நம்மளுக்கு பிறந்த போதே நம்மளுக்கு இந்த ஒரு கண்ணுக்கு அந்த சக்தி இருக்கும்னு சொல்ல முடியாது. சக்தி இல்லைனாலும் அதை கொடுத்து 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 பயிற்றுவிக்கலாம். அததான் சாதனா அப்படின்னு சொல்றாங்க, பயிற்சி. இப்ப நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்கு என்ன ஆசை இருக்கா, ஜபம் பண்ணணும்னு, அதைதான் சாதனான்னு சொல்றாங்க. பயிற்சி பண்ணணும், அதை பழக 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 அதுல ஆசை வரும். எதுவுமே அப்படிதான், நல்ல விஷயங்கள் பழகினால் பிடித்து விடும், அதை நம்மளுக்கு பழகிவிடும் அப்படின்றது. சோ அததான் இங்க ஞான சக்ஷுஷம் நம்மளுக்கு அப்படியே பகவான் ஏதோ கொடுக்கக்கூடிய சக்தி அல்ல, அது பழகியும் வருங்கிறது இங்க நம்மளுக்கு தெரியுது. சரிங்களா? அதான் ஆன்மா எப்படி உடலை மாற்றுகிறது அப்படிங்கறத இப்ப சொன்னார். ஜீவாத்மாவின் அடையாளம் மிக தெளிவா இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜீவாத்மாக்கு என்ன அடையாளம், ஜீவாத்மா பரமபுருஷரின் அம்சம் அப்படின்றது தெளிவா இருக்கு. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான அம்சம்னு அவரே சொல்லிட்டார். அப்புறம் கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களும் அவைகளை துன்பப்படுத்துகின்றன அப்படின்னும், அதனால கடினமாக சிரமப்படுகின்றன அப்படின்னு சொல்றார். இதுதான் ஜீவாத்மா பற்றிய அடிப்படை உண்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பரமபுருஷ பகவான் எண்ணற்ற ரூபங்களில் தோற்றமளிப்பார். முதல் நிலை விரிவுகள் விஷ்ணு தத்துவம், 2ஆம் நிலை விரிவுகள் ஜீவ தத்துவம் அப்படிங்கிறது. சோ விஷ்ணு தத்துவங்கள் சுய அம்சமாக வரும். உதாரணம் ராமர், நரசிம்மர் போன்ற அவதாரங்கள். ஜீவாத்மாக்கள் பின்ன அம்சங்கள், பிரிந்து இருக்கக்கூடிய அவருடைய அம்சம்தான், ஆனா பிரிந்து இருக்கும். எப்படி நான் சொன்ன மாதிரி அந்த மன்னனுடைய உயிர் எங்கேயோ போயிருக்க மாதிரி இது பகவானுடைய அம்சம்தான், ஆனா அங்க போட்டு வச்சிருப்பார், எல்லாத்துலயும் கொண்டு வச்சிருப்பார். அவரிலிருந்து பிரிந்திருக்கும், அவரோடயே இருக்காது, அவர் பிரிச்சு அங்கங்க போட்டிருப்பார். அது ஜீவாத்மாக்களுக்கும் அவரின் குணங்கள் உண்டு. அந்த குணத்தில் ஒன்று சுதந்திரம் அடுத்து வருது, அது அப்புறம் நம்ம பார்ப்போம். அதுதான் அவருடைய குணங்கள் நமக்கு எல்லாமே இருக்கு. அதுல ஒன்று சுதந்திரமாக இருப்பது. அந்த சுதந்திரம் நாம தான் முடிவு பண்றது, எல்லாமே பகவான் நிர்ணயிக்கிறது இல்ல. கொஞ்சத்தை நம்ம பக்கத்துக்கு விட்டு வைப்பார். புரியுதுங்களா? நமக்கு எல்லாம் பகவானே கொடுத்திருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. we shouldn't blame பகவான் ஃபார் எவ்ரிதிங். அது மட்டும் நம்ம கிளியரா எடுத்துக்கணும். நம்ம முயற்சியில தான் இருக்கு பாதி விஷயங்கள். 50% நம்ம முயற்சி, 50% பகவானுடைய உதவி. அந்த அந்த சுதந்திரம் கொஞ்சம் கொடுத்திருக்காருல்ல, அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அளவாக பயன்படுத்தமானால் அது முக்தி உண்டு நிச்சயமாக. ஆன்மீக உலகில் இறைவனின் பக்தி தொண்டில் நித்தியமாக ஈடுபடுவான் யாரு, சரியான அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துவான். அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்றான், தவறாக பயன்படுத்துகிறான் என்றால் கட்டுண்ட ஆத்மாவாகவே திரும்ப திரும்ப பிறப்பான். சொன்னார் இல்லையா, திரும்பி வராத லோகம்னு, அங்க போகவே மாட்டான். திரும்பி வராத லோகம்னு அங்க போனா அங்கே நின்னுப்பானே,
அங்க மேக்னெட் மாதிரி புடிச்சுக்கிட்டுரும். ஆனா இவன் வந்து டொம்னு கீழே விடுவான். ஏன்னா இவன் மேக்னெட்டிக் பவரே இல்ல இவங்கிட்ட, ஆன்மீகமே இல்ல. அப்ப திரும்ப வந்து கட்டுண்ட ஆத்மாவாகவே பிறப்பான், இறைவனை மறந்து விடுவான், மீண்டும் மீண்டும் வந்து ஜட உலகிலேயே பிறக்கிறான். அவன் வாழ்வை பாதுகாக்கவே சிரமப்படுவான் அப்படின்னு சொல்றார். அது போல அவன் என்ன பண்ணுவான், ஹரே கிருஷ்ணா, ஆன்மீக உடல் பெற்று அவன் வந்து சேவை செய்கிறான், நேரில் பகவானை சந்திக்கிறான், பேசுகிறான், அதெல்லாம். சோ இந்த உடல் வந்து எப்படி ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு மாறுகிறது, அதோடைய சில சில காற்று நறுமணத்தை தாங்கி செல்வது போல உணர்வு, அந்த உணர்வுகள் மாறாமல் அதை அவன் கைவிடுவதில்லை, அது இருக்கும். அந்த உணர்வுக்கு தகுந்தாற் போல அவனுக்கு அதான் சூட்சும உடல், அது மாறாது. அது அடுத்த உடலை அவனுக்கு கொடுப்பதற்கு பகவான் அதை கொண்டுதான் நிர்ணயிப்பார், அவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு. அடுத்தது, இவ்வாறு ஸ்தூல உடல் பெறும் உயிர் வாழி மனதை மையமாக கொண்ட ஒரு மனதை மையமாக வச்சு ஒரு குறிப்பிட்ட விதமான கண், காது, மூக்கு எல்லாம் வச்சு அமைச்சு இருப்பாங்க. அப்படிதான் எனக்கு இருக்க மூக்கு, நம்ம சொல்றோம்ல, அது கொஞ்சம் ஷார்ப்பா அப்படியே தூக்குன மாதிரி மூக்கு, கொடை மாதிரி மூக்கு, கொடை மிளகா மாதிரி மூக்கு, அப்படிலாம் சொல்றோம். பிசிக்கலா பாக்குறதுக்கும் ஒரு தன்மை இருக்கும் நம்மளுடைய அவயவங்கள், அவற்றின் சக்தியும் வெவ்வேறமா இருக்கும். சில பேர் சொல்றாங்கல்ல, பாம்பு காது அவங்களுக்கு, அவங்க ஏதோ ரொம்ப வயசாயிட்டாங்கன்னு நினைக்கிறோம், ஆனா அவங்க காது மட்டும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சில பேருக்கு வந்து மூக்கு ரொம்ப ஷார்ப்பு, எங்கேயோ ஒரு மூலையில என்னமோ ஒண்ணு இருந்தா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. மூக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அவங்களோட நுகர் சக்தி. அது போல பார்ப்பதற்கும் வெவ்வேறையாக இருக்கும், அதன் சக்திகளும் வெவ்வேறையாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் புலனின்பத்தை அதன் அளவுக்கு தகுந்தாற் போல புலனின்பத்தை மக்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு. உடலுக்கு ஏற்படும் இந்த மாற்றத்தை யார் அறிகிறான், யார் அறிவதில்லை? முட்டாள் அறிய மாட்டான், புத்திசாலி அறிவான் அப்படின்றத நம்ம அடுத்ததுல இருந்து பார்ப்போம். யார் அறிவான், யார் அறிவதில்லை அப்படிங்கிறத டீட்டெயிலா. சரிங்களா? இப்போ ராம நவமி அப்படின்றத நாம இன்னைக்கு எல்லாரும் அனுபவிச்சுட்டு வரோம். காலையில இருந்தே ராம ஸ்மரணத்துலதான் இருக்கோம். அப்ப இன்னைக்கு பிறந்தது தசரதனுக்கு 4 மகன்கள் பிறக்கிறார்கள். ராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாகவே பிறக்கிறார். அவர் எப்போதுமே அவதாரங்கள் தன்னுடைய சகாக்களுடன் பிறப்பார்கள்னு பாக்குறோம். அதுலதான் யாரு பிறக்கிறாங்க, மகாவிஷ்ணுவின் அவதாரமாக ராமரும், பாஞ்சஜன்யத்தின் அவதாரமாக பரதரும், ஆதிசேஷனின் அவதாரமாக லக்ஷ்மணனும், சக்கரத்தின் அம்சமாக சத்ருகணனும் பிறக்கிறார்கள். அப்ப இந்த இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவை எல்லாம் பகவானுக்கு சேவை செய்பவை. எது? பாஞ்சஜன்யம், ஆதிசேஷன், சக்கரம் மூன்றுமே எப்படி எப்படி சேவை செய்தன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல லக்ஷ்மணன், அவன் வந்து நமக்கு எப்படி எல்லாம் செய்தான் நம்மளுக்கு தெரியும். 3 பேருமே குறைவில்லை, யாரு கூட குறைய எவ்வளவு அருகாமையில இருந்தாங்கன்னு தவறே கிடையாது. இந்த 3 சகோதரர்களும் ராமபிரானுக்கு அருமையாக சேவை செய்திருக்கிறார்கள், சேவைதான் செய்திருக்கிறார்கள். எப்படி பண்ணிருக்காங்க? லக்ஷ்மணர் வந்து விடாத சேவை, கூடவே இருந்து பிசிக்கலா சேவை, அவரை விடவே இல்லை, எப்போதும் சேவையில இருந்தார். சரியா? அவர் தான் ஆதிசேஷன். நின்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. இருந்தால் நடந்தால் குடையாம், பள்ளி கொள்றதுக்கு பாயாம அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுதான் வந்து படுத்தால் பாயாமா, இல்ல படுத்தால் வேற ஏதோ வரும், அது ஒரு ஆழ்வார் பாசரம் இருக்கு அதுக்கே. நான் கூட நின்றால் குடையாம், கிடந்தால் சிம்மாசனமா அப்படின்னு வரும். சரி, அது மறந்துருச்சு இப்ப சொல்றதுக்கு. சோ அப்படியாக அவர் வந்து எந்த உருவத்தில் இருந்தாலும், எந்த ரூபத்தில் இருந்தாலும் பகவானுக்கு பயனாக இருப்பார். அந்த ஆதிசேஷனின் உருவம் இல்லையா, அதனால எப்பவும் கூடவே இருப்பார். நீ வந்து நல்ல காலத்திலயும் இருப்பார், கெட்ட காலத்திலயும் இருப்பார், அவருக்கு துக்கம் போதும் இருப்பார், சுகம் போதும் இருப்பார், போரும் போதும் இருப்பார், கூடவே இருப்பார்.
அடுத்தது ஆஹ் பரதன் கூட இருக்கிற பாக்கியம் அவருக்கு இல்ல. ஆனா அவர் வந்து பிடிவாதமாக நான் உன்னோடுதான் வருவேன் என்று சொல்பவருமாக இல்லை. அதனால அவருக்கு வந்து ஒரு அதீத பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் எந்த ஏற்புத்தன்மையும் இருக்கு. அது அப்படியாக அவருக்கு எங்க இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சேவை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டார். இப்ப சத்ருகுணன் என்ன பண்ணாரு, அவர் எங்க சேவை பண்ணார் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவர் யாரு தெரியுமா? தாசானு தாசன். இந்த தாசனாக இருக்கக்கூடிய பரதனுக்கு சேவை செய்தார். அதுதான் சத்ருகுணன், அவருடைய சிறப்பு. சரியா? அதனால எதுவுமே இதுல வந்து குறைவில்லாத சேவை ஒவ்வொருவரும் செய்தது. அப்புறம் ராமநவமியில எதை இன்னொன்று பார்க்கலாம் அப்படின்னா, ராமரின் பக்தர்கள் பற்றி நம்ம பார்த்தோம்னா நம்ம ராம பக்தியை எப்படி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சமா புரிஞ்சுக்க முடியும். எப்போதுமே பாகவதம் அப்படிங்கிறது வந்து பக்தர்கள் பற்றிய கதை. பக்தர்களுக்கு பகவான் எப்படி அருள் செய்தான் அப்படிங்கிறது. அது போல பாகவதர்களை பற்றி பக்தர்களை பற்றி அறிவது மிக 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 முக்கியமானது. அது வந்து நம்முடைய பக்தியை மேம்படுத்தும். அப்படி பார்க்கணும்னா ராமாயணம் அப்படின்னா அது பக்தர்களின் கண்ணோட்டத்துல, தூய பக்தர்களின் கண்ணோட்டத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை நான் இங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆழ்வார்கள் அப்படின்றதுல நான் இங்க யாரை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா குலசேகர ஆழ்வார நான் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? இது உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கோம். சிரவணம் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தூய பக்தர்களிடமிருந்து கேட்க வேண்டும், எப்போதும் கேட்க வேண்டும். நல்ல நேரம் புண்ணிய காலம் பார்க்க வேண்டுமானா இல்லவே இல்லை. நமக்கு 7 to 8ன்னா அதுதான், அது நல்ல நேரமா இருக்கணுமே, ராகு காலமா இருக்கக்கூடாதே, அதெல்லாம் கிடையாது. ஸ்ரவணம் அப்படிங்கிறது வந்து பக்தியை பற்றியும் பகவானை பற்றியும் பாகவதர்களை பற்றியும் பாகவதத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் கேட்பதற்கு நேரம் காலமே கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம். அப்ப எப்போது அதை கேட்கிறோமோ அது புண்ணிய காலமாகி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்றைய தினம் நமக்கு ஒரு புண்ணிய தினம். தினமே புண்ணியம். இன்னைக்கு கேட்கிற நேரம் தான் புண்ணியம்னு இல்ல, இந்த நாளே புண்ணியம். அந்த புண்ணிய நாளில், ராமநவமியான இந்த நாளில் நாம் வந்து ஒரு ராம சிந்தனையிலேயே இருக்கிறோம் அப்படின்னா, ராம காதையை கேட்டோம் அப்படின்னா, அது சொல்லக்கூடிய பாடங்களை பற்றி தியானம் செய்தோம் என்றால் அது ஒரு நாள் மட்டும் போதாது. ஆக்சுவலா அது எப்போதும் நாம் செய்ய வேண்டியது. அது வந்து ஒரு நாள் ஸ்மரணம் பத்தாது. அதாவது நாம பல நாட்கள் அதை செய்யத்தான் வேணும். பட் ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு புண்ணிய காலம், ஒரு ஒரு அதிர்ஷ்டமாக இன்னைக்கு நம்ம கிளாஸ் அமைஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம இத கேட்கிறோம். ராமர் அவதரித்த தினம், உலகில் வந்து தோன்றிய தினம், மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று காட்டியவர் ராமபிரான். ஆனாலும் மனிதன் வந்து என்ன நினைப்பான், அவர் கடவுள், அவர் சரியா இருக்கார் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ண தயாரா இருக்க மாட்டான். அதனால்தான் ஆச்சாரியர்களையும் ஆழ்வார்களையும் படைச்சார். நீ வாழ்ந்து காட்டு அப்படின்னு. அதுக்குதான் நமக்கு சைத்தன்ய மகாபிரபு தானே ஒரு பக்த ரூபமாக வந்து பிறந்தார். எப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், எப்படி இன்னும் பக்தியை ஒருவரிடம் வளர்க்க வேண்டும், எப்படி கருணையாக பக்தர்களிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதை எடுத்து காட்டினார். அது போல நாம் வாழ்வதற்கு. அப்படியாக அதனால் பகவான் இந்த பக்தர்களையும் பாகவதர்களையும் படைக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். அப்ப நம்ம நம்ம பிரபுபாதரும் எப்படி ஒரு மகா சரித்திரம் நம்மளுக்கு தெரியும். அதுல எப்படி நம்ம எல்லாம் வந்து பக்திக்கு கொண்டு இங்க இணைத்து வைத்திருக்கிறாருன்னு நம்ம பாக்குறோம். அப்ப பகவத்கீதை முன்னுரையிலேயே பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்றார், ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியாருடைய பகவத்கீதை பாஷ்யத்தை வந்து மிக சுட்டி காட்டி தன்னுடைய கருத்துக்கு ஒத்து இருப்பதை அவர் சொல்றார். சரி, ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களையும் ஆழ்வார்களையும் பிரபுபாதர் மேன்மையாக ஏற்றுக்கொள்கிறார்.
சைத்தன்ய மகாபிரபுவும் தான் இந்த பட்டர்களோடு ஸ்ரீரங்கம் வந்த போது இந்த பட்டருடைய வீட்டில் தான் தங்கி இருந்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் ரொம்பவே சாதகமாக நட்புணர்வோடு இருந்திருக்கிறார்கள். அதனால நாம வந்து இப்ப ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 12 ஆழ்வார்கள் பற்றி நமக்கு தெரியும். அவர்கள் பரமனை பாடி இருக்கிறார்கள். தமிழ் வேதமாகவே கருதப்படுகின்றன அந்த ஆழ்வார் பாசுரங்கள். தமிழ் வந்து பலாப்பழம் அப்படின்னா பக்தி என்பது தேனம். ஆல்ரெடி பலாப்பழம் சுவை, தமிழ் சுவையானது. அந்த சுவையான அந்த தமிழை பக்தி தோய்ந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? பலாப்பழத்தை தேனில் முக்கி சாப்பிட்டா இன்னும் எவ்வளவு இனிக்கும். ஆனா அது பௌதீகமானது. அதை கொஞ்சம் சாப்பிட்டா அது நம்மளுக்கு வந்து திகட்டிடலாம். ஆனா இந்த பாசுரங்கள் தெய்வீகமானது, திவ்யமானது, நமக்கு வந்து தெவிட்டவே தெவிட்டாது அப்படின்னு. சோ அப்ப இப்ப இந்த ஆன்மீக இன்பம் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப அந்த பருக பருக உண்ண உண்ண இன்னும் வேண்டும் போலதான் தோன்றும். போதும் என்றே தோணாது. ஐயோ போதும்பா அப்படின்னு நினைக்கவே தோணாது. அப்படி ஸ்ரீராமகாதையை தன் பாசுரங்களால் நெஞ்சினிக்க பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். அதனால்தான் அவருடைய சரித்திரத்தை சுருக்கமா நான் சொல்றேன். சேர மன்னனுக்கு மகனாக பிறந்தார். நாட்டை ஆண்டார். நாளடைவில் மண்ணாளும் ஆசை அவருக்கு போய்விட்டது. அதனால அவரது போனது, அதாவது நாட்டை ஆளும் ஆசை குறைஞ்சது. அதனால அவர் அரசவையில என்ன பண்ணுவார் தெரியுமா? எப்பவும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களை, பாகவதர்களை அழைத்து வைத்து அவர்களுடைய உபன்யாசங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார். ராமகாதை பாடிக்கிட்டே இருக்கும் அவரோட அரசவையில. அப்படி ஒரு ஒரு இன்சிடென்ட் ரொம்ப அருமையானது அது. பஜனை உபன்யாசம்னு அவர் அரண்மனையில ஓடிக்கொண்டே இருக்கும். அவருடைய அரண்மனையை பஜன குடிராகவே ஆக்கிவிட்டார் அவர். அப்போ அவரும் கற்றறிந்த மேதை. அவர் வந்து சும்மா கிடையாது, மன்னர் அப்படிங்கிறதுக்காக பணம் மட்டும் அப்படின்னு இல்ல. அவர் வந்து மிகப்பெரிய பண்டிதர், கலைகளில் வல்லவர். தமிழ் சமஸ்கிருதம் இரண்டிலும், நம் முகுந்த மாலை அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அதை கொடுத்தவர். தமிழ் சமஸ்கிருதம் இரண்டிலும் புலமை பெற்றவர். ஆனால் என்னவோ உலகியல் ஆர்வம் குறைந்து கொண்டே போனது. நித்தம் ஒரு பாகவதர் ராமகதை சொல்வார். அப்படி ஒரு நாள் ராமாயணத்தை ஒரு பண்டிதர் மிகச் சிறப்பாகவும் அழகாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப பக்தி ஸ்ரத்தையோட அவர் சொல்றத கேட்கும் போது இனிக்குது. எல்லாரும் ரொம்ப அதை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ராமகாதை அங்கு கண்முன் நடக்கிறது. அனைவரும் தன்னை மறந்து கேட்கின்றனர். குலசேகரரோ இடம் காலம் சூழ்நிலை மறந்து கதையோடு ஐக்கியமாகி விடுகிறார். என்ன சொல்றார் கதையில்? அப்போது ராமன் வந்து கரதூஷணர்களுடன் போரிட வேண்டிய கட்டம். கரதூஷணர்கள் வந்து போரிட வர்றாங்க இல்லையா, அவர்கள் வருகிற கட்டம். போர்க்களத்தில் இருந்து பார்ப்பது போலவே, தானும் அந்த போரில் இருப்பது போலவே, நேரில் பார்ப்பது போலவே அங்கம் அங்கமாக வர்ணிக்கிறார் பண்டிதர். எப்படி இருக்கிறது, எப்படி அந்த கரதூஷணர்கள் வர்றாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா வர்ணிச்சு கொண்டே போறார். குலசேகரர் மனதில் ஏற்கனவே பக்தி என்னும் நெருப்பு தக தக தகவென்று எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பண்டிதரின் வார்த்தைகள் வந்து நெருப்பில் இன்னும் நெய் வார்ப்பது போல ஜுவாலையை குபீரன்னு எழுப்புது. இப்படி அவருக்கு ஏற்கனவே பக்தி வெள்ளம், பக்தி நெருப்பு ஜுவாலையா இருக்கு, பக்தி நெருப்பு இருக்கு. அதுல அவருடைய வார்த்தைகளை கேட்க 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 அந்த நெய்யை ஊற்றினால் எப்படி குபீர்னு பெரிய நெருப்பு ஜுவாலையா வருமோ அப்படி எழுந்து விடுகிறார். எழுந்து கடல் போன்று காணப்பட்டது அரக்கர் படை. ஆனால் அங்கு ராமனோ தன்னந்தனியாக நிற்கிறான். அந்த ராட்சச படையை எதிர்கொள்ள அவனுக்கு துணையாக அங்கு ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்றார். என்று பண்டிதம் மெய்யுருகி சொல்றார். இங்க வந்து ராட்சச படை அவ்வளவு பெரிதாக நிற்கிறது, அங்கு ராமபிரான் தனியாக நிற்கிறார் அப்படின்னு. அப்ப அவர் ஏன் தனியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆக்ரோஷமான ஒரு குரல் வருது. அவர் தனியாக இல்லை அப்படின்னு. ஏன் யாரும் இல்லை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி போறார். ராமபிரானுக்காக தளபதியாரே படை புறப்படட்டும் அப்படின்னு சொல்றார்.
அங்க போய் முரசு முழங்கட்டும், வாருங்கள் புறப்படுவோம் அப்படின்ற. அப்ப சிங்கம் போல கர்ஜித்து கொண்டு கண்கள் சிவக்க அப்படி உடல் துடி துடிக்க அப்படியே முழங்குகிறது அந்த மன்னனின் குரல். அப்ப கதை கேட்டு கொண்டிருந்த சபை திகைக்கிறது. என்னது மன்னன் இப்படி ஆக்ரோஷமாக வெகுண்டு எழுந்துட்டான் அப்படின்னு. மன ஓட்டம் அனைவருக்கும் திரேதாயுக யுத்தத்துக்கு கலியுக படையா என்ன மன்னா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா கற்றறிந்த அரச அவையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கற்றறிந்த பண்டிதர்கள் இல்லையா. அவங்க சொல்றாங்க, என்ன திரேதாயுக படைக்கு நீ கலியுகத்தில் படை தேடுகிறாயே மன்னா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. என்ன ஆனது மன்னனுக்குன்னு பண்டிதருக்கு புரிந்து விட்டது. உடனே கதையை திசை திருப்புகிறார். அதனால தவறான திசைக்கு திருப்பல. இதற்கு படுத்துவது போல உண்மையை தான் சொல்கிறார். ஆனால் அதனை உடனே சாந்தமாக கொண்டு வருகிறார். உணர்ச்சியை ஆசுவாசப்படுத்தும் வண்ணம் அவர் சொல்றார். என்ன சொல்றார்? 1000 அசுரர் வந்தால் என்ன, அது நம் ராமனுக்கு ஈடாகுமா? அவன் ஒருவன் பத்தாதா அப்படின்னு சொல்லி அரை நாழிகையில், அரை நிமிஷம் அப்படின்னு நான் இப்பது சொல்லி முடிப்பதற்குள் அவன் கர தூஷணர்களுடன் கூடிய அசுரர் படையையே காட்டுத்தீ போல பொசுக்கினான். காட்டுத்தீ எப்படி அனைத்தையும் பொசுக்குமோ அது போல பொசுக்கினான்னு சொல்லிடுறார். அப்ப ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், அங்க ஸ்ரீராமன் ஜெயமானான் அப்படின்னு சொல்லிடுறார். அது அந்த அவர் ஒரு நெருப்பாக எழுந்ததை ஆசுவாசப்படுத்துகிறது இந்த ராமஜெயம். அப்படியாக முடிக்கிறார். மனத்தெளிவு பெறுகிறார் குலசேகரர். தம் பரவச நிலையினால் அப்படி நடந்து கொண்டோம் என்று உணர்கிறார். குலசேகர பெருமான் என்று அழைக்கப்படுகிறார். பெருமாளை அறியாதார் பெருமாளையே அறியாருன்னு சொல்லுவாங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. அது ஏன் அப்படின்னா, பெருமாள் அப்படின்றது இவர் தான் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். இந்த பெருமாளை அறியாதவர் பெருமாளையே அறியாதவர். அப்படி அப்புறம் இன்னொரு ஒரு சம்பவம், அவர் ஒரு ராம விக்கிரகம் வீட்டுல வச்சிருப்பார் அந்த அரண்மனையில. அதற்கு ரத்ன மாலை போடப்பட்டிருக்கும். அதுல இருக்கக்கூடிய இப்படி இவர் எப்ப பாரு பஜனை உபன்யாசம்னே இருக்காரே, ராமாயணம்னே இருக்காரே, நாடு என்ன ஆகும் அப்படின்னு சில மந்திரிகள் என்ன யோசிக்கிறாங்க, இந்த பண்டிதர்கள் வருகையை நிறுத்த வேண்டும்னு. அவர்களை நிறுத்தினால்தான் இவன் ஆட்சியை ஒழுங்காக புரிவான் அப்படின்னு சொல்லி ஒரு முறை என்ன பண்றாங்க, அந்த ராமபிரானுக்கு போடப்பட்டிருக்கிற அந்த ரத்ன மாலையை கழற்றி ஒளிச்சு வச்சிடுறாங்க. வச்சுட்டு என்ன சொல்றாங்க, இது காணோம்னு தேடுறப்ப இந்த பண்டிதர்களில் ஒருவர் தான் அதை அபகரித்திருப்பார்னு ஒண்ணு சொல்லிடுறாங்க. நேத்து யாரு வந்தா, அந்த பண்டிதர் தான் வந்தாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவருடைய அரண்மனையில ஒரு முறை இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு குடம் வைத்து அதுல ஒரு பாம்பை வைப்பார்கள். அந்த குடப்பாம்பு கைய வைக்கணும். இந்த மாதிரி இப்ப வெத்தலையில போட்டு பார்த்தா தெரியுது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, யாரு திருடினான்னு. அந்த மாதிரி திருடனை கண்டுபிடிப்பாங்க. எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு வைப்பாங்க. அப்ப அந்த பாம்பு கொத்தினால் அவன் தான் திருடன் அப்படின்னு. அப்ப பெருமாள் என்ன பண்றார், குலசேகர ஆழ்வார் பண்டிதருக்கு அந்த டெஸ்ட் கொடுக்கணும்னு அவருக்கு தோணல, பண்ணக்கூடாது, பண்டிதருக்கு அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தானே அந்த குடப்பாம்புல கைய விடுறார். அது போல அவருடைய அந்த பண்டிதர்கள் மேல் பக்தி, பக்தர்கள் மேல் அவருக்கு பக்தி இருக்கு. அப்படியாக இருக்கார். அந்த பெருமாள் திருமொழின்னு 105 பாசுரங்கள் அவர் பாடியிருக்கார். 105 10 திருமொழிகளாக இருக்கு. திருவரங்கம் பற்றி, திருமலை திருப்பதி பற்றி திவ்ய பிரபந்தம் என்னது, ஒவ்வொரு திவ்ய தேசத்தையும், ஒவ்வொரு ஆழ்வார் இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரமாக வீற்றிருக்கக்கூடிய திருத்தலங்களையும் பாடியது. அதுல முதல் 3 திருவரங்கத்தை பற்றி, 4வது திருமலை, அடுத்தது திருவித்துவக்கோட்டை, ஆட்சியர் வேட்கை, தேவகி புலம்பல் அப்படின்லாம் 7வதுல பாடுறாரு. தேவகியை யாராவது புலம்பி பார்த்திருக்கோமா? புலம்புனான்னு எங்கேயாவது கதை இருக்கா? ஆனால் இவர் அவரை அப்படி யோசிக்கிறார். ராமன் பத்தி தான் இவர் நிறைய பாடியிருக்கார் குலசேகர ஆழ்வார். கிருஷ்ணனை பத்தி பாடினது சில,
ஆய்ச்சியர் வேட்கைன்னு ஒண்ணு ஒரு டைட்டில் ஒண்ணு இருக்கு, தேவகி புலம்பல்னு ஒண்ணு இருக்கு. நான் இவனை வளர்க்காம போயிட்டேனே, எனக்கு கிடைக்கலையே அந்த பாக்கியம்னு அவன் புலம்புறான். அடுத்தது கௌசலை தாலாட்டி நம்ம பார்த்திருக்கோமா? யசோதை தாலாட்டி நம்ம பார்த்திருக்கோம். கௌசலை தாலாட்டினாலாம் அது ஸ்ரீராமனுக்கு தாலாட்டு பாடுறான். அதாவது ராமபிரானை குழந்தையாக பாவித்து யாருமே பாடியதில்லை. அவருடைய லீலைகளும் அவ்வளவு பெருசா இருந்ததில்ல. கிருஷ்ணனுக்கு தான் குழந்தை லீலைகள் நிறைய உண்டு. அப்படியாக இதுல ஸ்ரீராமனுக்கு தாலாட்டு பாடுறார். அப்புறம் தசரதன் புலம்புவதாக இருக்கு. பாசுரங்கள் ஒரு 10 பாசுரம் பாடியிருக்கார். அப்புறம் தில்லையில் உள்ள திருச்சித்திரக்கூடம் அப்படின்னு அந்த சிதம்பரம் கோவிலுக்குள்ளேயே திருச்சித்திரக்கூடம்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அந்த பகவானை குறித்து பாடுறார். அதுல முழு ராமாயணமே விடுகிறது. அதுதான் சரி. இப்படி குலசேகர ஆழ்வார். இன்னும் ஒரு நாள் நான் இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் விவரமாக சொல்றேன். இன்னைக்கு நம்மளுக்கு நேரமின்மை காரணமா இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். இப்படி குலசேகர ஆழ்வாரை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ராமனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய அவருடைய பாசுரங்கள் படிச்சா தெரிய வரும். இந்த இந்த ஒரு கடைசி நிமிடங்கள் கொஞ்ச நேரத்தை மட்டும் நான் எதுக்கு ஜஸ்ட் இத சேவிச்சுக்கிறதே நீங்க கேட்கறதே நல்லது. அதனால இந்த குலசேகர ஆழ்வாருடைய அந்த கடைசி திருமொழி சொல்றோம் இல்லையா, அதுல ராமாயணமே வருது அப்படின்னு அதை மட்டும் நம்ம இப்ப சேவிக்கலாம். ஒரு நிமிஷம். பெருமாள் திருமொழியில அங்கன் நெடுமதில் அப்படின்னு ராமாயண கதை சுருக்கமே சொல்லிடுவாரு. அங்கன் நெடுமதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்து கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கநெடு கருமுகிலை இராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணும் நாளே. அங்க நெடுமதில் புடை சூழயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனடு கருமுகிலை இராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணும் நாளே. எப்போதுமே முதல் பாசரம் 2 தடவை சேவிப்பாங்க, அடுத்ததெல்லாம் ஒரு தடவை தான். வந்தெதிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி வருகுருதி பொழிதரவன் கணையொன்றேவி மந்திரங்கொள் மறை முனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காண்மின் செந்தளிர்வாய் மலர் நகை சேர் செழுந்தன் சோலை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் அந்தனர்கள் ஒரு மூவர் ஆயிரவரேத்த அணிமணி ஆசனத்திருந்த அம்மான் தானே செவ்வெறினர் கருநெடுங்கண் சீதைக்காகி சினவிடையோன் சிலை இருத்து மழுவாளேந்தி வெவ்வெறினர் சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை தெவ்வரஞ்சு நெடும்புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் எவ்வறிவன் சிலை தடக்கை இராமன் தன்னை இறைஞ்சுவார் இணையடியே இறைஞ்சினேனே. தொத்தலர் பூஞ்சுரி குழல் கைகேசி சொல்லால் தொன்னகரம் துறை கங்கை தன்னை பத்தியுடை குகன் கடத்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசுமீந்து சித்திர கூடத்திருந்தான் தன்னை என்று தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் எத்தனையும் கண்குளிர காண பெற்ற இருநிலத்தார்க்கு இமையவர் நேர் ஒவ்வார் தாமே வலிவனக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலைவனக்கு நோக்கரக்கி மூக்கை நீக்கி கரனோடு தூடனன் தன் உயிரை வாங்கி சிலை வணக்கி மறிய எய்தான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் தலை வணக்கி கை கூப்பியேத்த வல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானே.
தனமருவு வைதேகி பிரியலுற்று தளர்வெய்தி சடாயுவை வைகுந்தத் தேற்றி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியைக் கொன்று இலங்கை நகரற்கர் கோமான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் இனிதமர்ந்த வம்மானை இராமன் தன்னை ஏத்துவார் இணையடியே ஏத்தினேனே குறை கடலை அடலம்பால் மருக வெய்து குலை கட்டி மறுகரையை அதனாலேறி எரிநெடுவேல் அறக்கருடும் இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டவன் தம்பி கரசு மீந்து திருமகளோடி நிதமர்ந்த செல்வன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் அரசமர்ந்தானடி சூடும் அரசை அல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே அம்பொன் நெடுமணிமாட அயோத்தி எய்தி அரசெய்தி அகத்தியன் வாய்த்தான் முன் கொன்றான் தன் பெருந்தொல் கதை கேட்டு மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள் வாய்த்தன் சரிதை கேட்டான் தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோம் இன்றே செரிதவச் சம்புகன் தன்னை சென்று கொன்று செழுமறையோன் உயிர் மீட்டு தவத்தோ நீந்த நிறைமணி பூணணியும் கொண்டு இளவனன் தன்னை தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்குமனை பிரிந்தான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் உறவானை மறவாத உள்ளம் தன்னை உடையோம் மற்றொரு துயர் அடையோம் இன்றே அன்று சராசரங்களை வைகுந்தத் தேற்றி அடலரவ பகையேறி அரசு அசுரர் தம்மை வென்று இலங்கு மணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுதும் எதிர்வரத் தன் தாமமேவி சென்றிந்து வீற்றிருந்த அம்மான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் என்றும் நின்றானவன் இன்றே இவனென்றேத்தி நாளும் இறைஞ்சுமினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர்தயரதன் தன் மகனாய் தோன்றிட்டது முதலா தன் உலகம் புக்கதீரா கொல்லியலும் படைத்தானை கொற்ற வள்வாள் கோழியர்கோன் குடைக்குலசேகரன் சொற்செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலந்திகள் நாரணனடி கீழ் நண்ணுவாரே தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்றிற்றது முதலா தன் உலகம் புக்கதீரா கொல்லியலும் படைத்தானை கொற்ற வள்வாள் கோழியர்கோன் குடைக்குலசேகரன் சொற்செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலந்திகள் நாரணடி கீழ் நண்ணுவாரே. ஹரே கிருஷ்ணா. சாரி, உங்களை ரொம்ப நேரம் இழுத்து வச்சுட்டேனா என்னன்னு தெரியல. ரொம்ப நன்றிமா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். வாஞ்சா கல்பதருபஷ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எங்களுக்கு குலசேகரரோட திருவாய்மொழியும் கேட்டு ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ரொம்ப அருமையா இருந்தது. எங்களால பாட முடியாததை நீங்க எங்களை காதால கேட்க வச்சுட்டீங்க. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூமா. ஹரே கிருஷ்ணா. எனக்கும் சேவிக்கிற வாய்ப்பு உங்களால கிடைச்சது. மிக்க நன்றி. இந்த கதையை நம்ம நினைவு கூறுறது அவ்வளவு ஒரு புண்ணியம். விசேஷம். அந்த விசேஷத்தை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க எங்க எல்லாருக்கும். ரொம்ப நன்றி மேம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூமா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி.